உடன்படிக்கைக்கு உடனே அர்ப்பணிப்பாங்க. ஆமாம், ஆண்டவரை நேசிக்க தெரியலை. சரி, என்னையோ வாங்க உள்ள. ஐயா நீங்கள் உள்ளே உட்காந்துட்டியாப்பா? உட்காந்து வச்சுட்டு வெயில்ல. சரி சுரேந்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன்னை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், விசுவாசிக்கிறியா? கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் நித்திய ராஜா. ரைட்டா? இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். அந்த தகப்பன் சொன்னார் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 4 விஷயங்கள் இருக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீ வீட்டில் போய் படிங்க. ஒன்று, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். இரண்டாவது, கிறிஸ்துவுடனே சிலுவையிலே மரிக்கிற அனுபவம். மூன்றாவது, கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம். நான்காவது, கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கிற அனுபவம். இந்த 4 திங்ஸ். இதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்படணும். ஆமாம், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்படுகிறது தான் ஞானஸ்நானத்தின் மேன்மையான அனுபவம். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கிறிஸ்துவுடனே மரிக்கணும். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். கிறிஸ்து என்ன பண்ணாரு? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம நம்முடைய பாவத்திற்கு மரிக்கணும். 1 பேதுரு 2:24 சொல்லுது, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணுமா. சரிங்களா? அப்போ பாவத்திற்கு மரிக்கணும். இயேசுவுடனே அவர் பாவங்களுக்காக மரித்தார். அவர் பாவம் இல்லாதவர். பாவங்களுக்காக மரித்தார். நாம் பாவத்திற்கு மரிக்கணும். சரியா? நீதிக்கு பிழைக்கணும். நீதி யார் தெரியுமா? இயேசு. சரியா? மூன்றாவதாக அவரோடு அடக்கம் பண்ணப்படணும். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படணும். ஒருத்தன் மரிச்சான்னா என்ன பண்ணிடணும்? அவனை அடக்கம் பண்ணிடணும். அப்போ அடக்கம் பண்ணப்படணும். பழையவைகள் எழுந்து வரக்கூடாது. பழையவைகள் கிரியை செய்யக்கூடாது. ஆமாம், நான் இன்னொன்று கூட நான் பிறகு கேட்குறேன். என்ன? நாலாவதாக, கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கணும். நீ எழுந்திருக்கும் பொழுது பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷனாக நீ எழுந்திருக்க. You become a new creature. 2 Corinthians chapter 5 verse 17 says, one man in Christ, he become a new creature. The old things are passed away. All the things are become new. So நீ புதிய படைப்பாய் மாறிவிட்ட. ரைட்டா? You become a new creature. புது சிருஷ்டியாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ரைட்டுங்களா? இதுதான் ஞானஸ்நானத்தின் ஒப்பனை. ஞானஸ்நானம் என்கிறது, இந்த தண்ணீர் எதுக்காக படுத்துவோம்? நம் சரீர அழுக்க, மாம்ச அழுக்க போக்குகிறதுக்கு பயன்படுத்துவோம். பட் ஆனால் இந்த தண்ணீர் எதற்காக பயன்படுதுன்னா, மாம்ச அழுக்க போக்குகிறதால நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவங்களை போக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய பிள்ளையா மாறுவதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தெய்வம் உங்களுக்கு கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் கிடைக்காது சுரேந்தர். நீங்கள் ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எதை தான் சொல்லுவீங்கன்னா, விக்கிரகம் தான், எங்கே போனாலும் விக்கிரகம் தான். ரைட்டா? மாதாம் அல்லாத இயேசு வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க ஆர்சியில். ஆனால் மாதாமாவே சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. இல்லையா? அப்போ அவர் சொல்கிறத தான் நீங்கள் இன்றைக்கி கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறீங்க. அவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு மத்தேயு 28:19 வாசித்தோம். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்கிறார். அவர்கள் கை கொள்ள வேண்டியா சொல்லுங்கன்றார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானம் பெறலாம். ரைட்டா? இதுதான் உனக்கு ஒரு காரியம். சரி, இப்போ நீங்கள் யாரும் என்கிட்ட கோச்சிக்கூடாது. கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறியா? ஏன்னா ஐ வாண்ட் டு ஆஸ்க் வெரி கிளியர்லி. உன் பேரை கொண்ட ஒரு தம்பி சுரேந்தர் ஞானஸ்நானம் எடுத்து 6 மாதம் 7 மாதம் சபைக்கு வந்தார். கல்யாணம் முடிஞ்சு அதோட வராது. நான் ஒரு ஃபோன் பண்ணால் என் ஃபோனை கூட எடுக்கலை. ரொம்ப துக்கப்பட்டேன். கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. இது அப்படிப்பட்ட சாங்கியெல்லாம் கிடையாது. மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரைட்டுங்களா? ஞானஸ்நானம் பெற்றவங்களெல்லாம் பரலோகம் போக முடியாது.
அதனாலதான் அப்பா சொன்னாங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். ஆனா இது ரட்சிப்புன்றது, இந்த ஞானஸ்நானம் என்கிறது ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. ஆனா உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அதிக அன்பு வச்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா உங்க பெற்றார் வரலை, அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய பாக்கியம். இயேசுவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுது அவர் அவரோடு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கம்மா இயேசுவோட. ஆனால் இயேசு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இயேசு ஜெபம் பண்றார். வானம் திறக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்குகிறார். நீங்க தேவனுடைய அபிஷேகத்தையும் பெறணும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறார். அதனால தான் நீங்கள் இந்த அருமையான அந்த சண்டே கிளாஸில் நான் படித்தேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறீங்க. ரியலி ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் மை காட். அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், அந்த சண்டே கிளாஸ் நடத்தினவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்று அழகாக நடத்தியிருக்கிறாங்க, விதைச்சிருக்கிறாங்க. சின்ன வயசில் எனக்கு விலையை செய்து கனி கொடுக்கும்படி நிற்கிறது. முழங்கால் படியிடுங்க. சரி, முன்னால் வாங்க கொஞ்சம். இந்த இயேசு கிறிஸ்துவை எந்த சூழலிலையும் என்ன நேர்ந்தாலும் என்ன வந்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் இந்த இயேசுவை உயிருள்ள நாள் வரைக்கும் பின்பற்றுவியா? குட். உபத்திரவம், நாசமோசம், நிர்வாணம், பசி எது வந்தாலும் இந்த இயேசு தான் என் தெய்வம். உயிரே போனாலும் கடைசி வரைக்கும் இயேசு தான் என் தெய்வம் அப்படின்னு இயேசுக்காக நிற்பியா? வெரி குட் சுரேந்தர். இது நீங்க தேவனோடு உடன்படிக்கை பண்றீங்க. சரியா? என்னன்னா என்கிட்ட மனுஷன்ல கர்த்தரிடத்துல உடன்படிக்கை பண்றீங்க. யூ மேக் a covenant with the God of heaven and earth. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தின் இடத்துல நீங்க உடன்படிக்கை பண்றீங்க. சரியா? இந்த உள்ளத்துல இயேசு இன்னைக்கு இந்தியில இருந்து உங்க உள்ளம் இயேசுவின் ஆலயம். You are the temple of the living God. சரியா? சரியா? பழைய மனுஷன், பழைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னையோடு இந்த தண்ணியில் முழுக்கி மூட்டு கட்டி போட்டுட்டு புதிய பிள்ளையா சுரேந்தர், புதிய பிள்ளையா மாறி ஆண்டவருக்கு மகிமையாக இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரியா? மூக்கை முடிக்கல, நீங்கள் 2 கையில் முடிச்சு, 2 கையில் சும்மா 2 கை அப்படி சும்மா வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அன்பு மகனுக்கு சிறு வயதிலே சுவிசேஷத்தை அந்த சண்டே கிளாஸ் மூலமாக அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு கனி கொடுக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றி இருக்கிறார். மனம் திரும்புதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மகனுக்கு சுரேந்தருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால இவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே சொல்லப்பா சொல்லுங்க. 2 கரத்தை உயர்த்தி இயேசப்பான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமப்பா, கர்த்தருடைய அபிஷேகப்பா. ஆண்டவரே, ஜலத்தினால் பிறந்த இவனை தேவ ஆவியினால் பிறக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய நெருப்பு இறங்குவதாக. எல்லா கட்ட உடைக்கிறேன் இயேசு நாமத்துல. எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. புதிய படைப்பாய் இயேசுவின் பிள்ளையாய் ஆசீர்வதியா இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. குழந்தை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையும் கொடுத்தாரு. ஆமென். ஆமென். ஒரு பயங்கரமான கட்டில் இருந்து ஆண்டவர் விடுதலை, ஒரு புதிய மனுஷனாவும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். சிறந்த என்ன சாட்சியா வாழணும், என்ன அப்போ சிலர் ஒன்றியத்து சாட்சியா வாழணும். முக்கியமா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? வரப்போகிற திருமணத்துக்காக அதிகமாக நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறவரே பிள்ளையாக வச்சுக்கொள்ள. சரியா?